மீன் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பிரதரை சந்திக்கும் போது அவர் ஒரு அழகான ஒரு சாட்சி சொன்னார். அவர் அப்ராடில் வேலை பார்த்துட்டு இருந்தார், ஃபாரினில். அப்போ அந்த ஃபாரினில் வந்து ஃப்ரைடே தான் அவங்களுக்கு லீவு, சண்டே அவங்களுக்கு லீவு கிடையாது. ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு 4-5 பேராக சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அப்போ இவர் போய் அந்த கவர்மெண்ட் இடத்துல சொன்ன, அந்த ஆஃபீஸில் சொன்னாரம்மா, இந்த மாதிரி எனக்கு சண்டே தான் லீவ் வேணும். இல்லைப்பா, சண்டே எல்லாம் உனக்கு லீவ் கொடுக்க முடியாதுப்பா, நீ வந்து இங்கே வந்திருக்கிற, எனக்கு சண்டே லீவ் கொடுக்க முடியாது. இல்லை, எனக்கு கண்டிப்பாக சண்டே வேணும். சண்டே லீவ் கொடுக்க முடியாதுப்பா. இல்லை சார், நீங்கள் சண்டே அந்த சண்டே வந்து அந்த ஆஃப் டே எனக்கு ஆலயத்துக்கு போகிறதுக்கு லீவு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த வேலையே வேணான்டாராம். அவ்வளோ வைராக்கியமா, அவ்வளோ பணம் செலவு பண்ணி ஃபாரினில் போயிருக்கிறாரு. அந்த வேலை வந்து செஞ்சுட்டு இருக்க கொஞ்ச நாளில் வந்து சண்டே கொடுத்தாங்க, திடீர்னு சண்டே கட் பண்ணிட்டாங்க. இல்லை இல்லை, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போகணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகள் வந்து அவருக்கு வந்திருக்கிற இன்க்ரிமெண்ட் வந்து அவருக்கு தடைப்பட்டுச்சாம, சண்டே லீவ் எடுத்தனால. அதை குறித்து அவர் சொல்றாரு, நான் வருத்தமே படலை பாஸ்டர், நான் வருத்தவே படலை, என் ஆண்டவர் நினைச்சா எவ்வளவு வேணாலும் தருவார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுது, என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன். முழு இருதயத்தோடு கூட நீங்க உங்க வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை முன்னாடி வைங்க. ஆண்டவரை முன்னாடி வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக தோல்வி அடைவது இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி இப்ப சொல்லுவோம், ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. முழு பலத்தோடு ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உங்க பிரசன்னம் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முழுக்க நடத்தட்டும். உங்க கரங்களிலே தாழ்த்துறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஸோ ஆண்டவரிடத்துல நம்ம எல்லாரும் என்ன சொல்ல போறோம்னா, ஆண்டவரே நான் உண்மையே எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், முன்பாக வைத்திருக்கிறேன், முன்பாக வைத்திருக்கிறேன். சவுலை ஆண்டவர் தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அப்போ வந்து சாமுவேல் வந்து சொல்றாரு, நீ போற பட்டணத்துல எதையுமே நீ மிச்சம் வைக்காத, எல்லாத்தையுமே நீ அழிச்சிரு. ஆண்டவர் வந்து அவங்க மேல கோபமா இருக்காரு, துஷ்டர்கள், அதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப தெளிவா விளக்கமா சொல்லிட்டாரு. ஆனா அந்த நாட்டினுடைய ராஜா வந்து பயங்கரமான ஒரு தந்திரசாலி. அவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ரொம்ப அழகா வந்து அந்த ராஜாவுக்கு முன்னாடி வந்து அப்படியே பணிஞ்சிடறாரு, கீழே விழுந்துறாரு காலில் சாஷ்டாங்கமா, என்ன மன்னிச்சிருங்க, என்னை எப்படியாவது உயிரோட வச்சிருங்க அப்படின்னு. சவுல் ராஜா உடனே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த ராஜாவை வந்து உயிரோட வைக்கிறாரு. அப்ப சாமுவேல் வர்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டீரா? ஆம், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டேன். அப்படின்னா என் காதுகளில் கேட்கிற ஆடு மாடுகளுடைய சத்தம் என்னது? அது ஒன்றும் இல்லை, அங்கே நிறைய பார்த்தேன், நிறைய புல்வெளியா இருந்தனால எல்லாம் ஆடுகளும் மாடுகளும் நல்லா சாப்பிட்டு புசு புசுன்னு இருக்குது. அதனால அந்த ஆடு மாடுகளை யாருக்காக வச்சிருக்கேன் நான்? கர்த்தருக்கு பலியிடும்படியாக. ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணாருன்னா அழிக்கும்படியாய் சொல்லிட்டாரு, அது வேண்டான்னு சொல்லிட்டாரு. கர்த்தர் வேண்டான்னு சொன்ன ஒன்ன இது ஆண்டவருக்கே லாபம் அப்படின்னு சொன்னா கூட கர்த்தர் அதற்கு என்ன பண்ண மாட்டாருன்னா இடம் கொடுக்கவே மாட்டாரு. வேண்டாம், இல்ல இல்ல, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் நிலத்தை பார்க்கலும் ஆண்டவருக்கு பயப்படுறதா என்னன்னா அவருடைய செவிக்கு, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதே உத்தமம். புரியுதா உங்களுக்கு? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே நலம். ஆண்டவர் வந்து இதுக்கு நம்ம சில நேரத்தில் ஏன் நம்ம தப்பு பண்ணுவோம், ஏன் ஆண்டவருடைய வார்த்தையை சில டைம் அசட்டை பண்ணுவோம்னா, இது கர்த்தருக்கு, இது கிடைச்சுன்னா ஆண்டவருக்கு தானே. சிலர் சொல்லுவாங்க, இந்த வேலை கிடைச்சுன்னா ஆண்டவருக்கு தானே, ஆண்டவருக்கு கொடுப்பேன், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுப்பேன். நல்லா நினைச்சுக்குங்க, ஆண்டவர் செய்ய நினைச்சதை எப்படினாலும் செஞ்சிருவாரு.
அதை தடை பண்றதுக்கு உலகத்துல யாராலும் நம்மை கொண்டு செய்வார், இன்னொருத்தரை கொண்டு செய்வார். ஆனா நீங்க இது கர்த்தருக்கான காரியம், அதனால இது போய் சொல்லலாம். கர்த்தருக்கான காரியம், அதனால இதுல கீழ்ப்படியாம போலாம். கர்த்தருக்கான காரியம், அதனால கொஞ்சம் ஏத்த தாழ்வா இருக்கலாம் அப்படின்னு ஒரு காலம் நீங்க நினைச்சிடவே கூடாது. கர்த்தருக்கு தேவை கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் மட்டும்தான் ஆண்டவருக்கு தேவை. அப்போ அந்த ராஜாவை உயிரோட வைக்கிறான் பாருங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டப்பா. நீ யாரை முன்னாடி வச்ச அப்படின்னு சொன்னா, ஆடு மாடுகளையும் அந்த நாட்டு ராஜாவையும் தான் முன்னாடி வச்ச. யாருடைய வார்த்தைய நீ குறைச்சிட்ட அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை வைக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய ஒரு பெர்சன்டேஜை இன்னொருத்தருக்கு கொடுத்தா கூட நான் நம்புறேன் அது என்னவா மாறிடும் அப்படின்னா பாவமாய் மாறிடும். அது கர்த்தருக்கு தாங்க. அது ராஜாவா இருந்தாங்க, யாரா இருந்தாங்க, யாரா இருந்தாங்க, நமக்கு முன்னாடி யாரை வைக்கணும் அப்படின்னா கர்த்தரையே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சொல்லுங்கள், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எனது வலது வருஷத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. தப்பு பண்ணிட்டாரு, இப்ப அவருக்கு முன்பாக 3 விதமான தண்டனை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நான் உங்களை என்ன வச்சிருக்கேன்னா முன்னாடியே வச்சிருக்கேன். கையை உயர்த்தி அப்படியே சொல்லுவோம், எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக சத்தமா சொல்லுங்க, செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இப்ப கைய மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஏசையா ஏசையா உம்மைத்தானே, உம்மைத்தான் என் முன்னாடி நான் நிறுத்தி இருக்கிறேன். என் முன்னே ராஜாவே, ஓ ஹalleluya, ஏசையா ஏசையா உம்மைத்தானே, என் முன்னே என் முன்னே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஹalleluya. கைகளை அசைத்து ஒரு ஹalleluya. ஆண்டவரை முன்னாடி வைக்கிறதுனா என்ன? கர்த்தரை முன்னாடி வைக்கிறதுனா என்ன? கவனிங்க, கர்த்தரை முன்னாடி வைக்கிறது அப்படின்னு சொன்னா உங்க ஆலோசனைய சொல்லாம இருக்கிறது தான் கர்த்தரை முன்னாடி வைக்கிறதுனுடைய அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க, உங்க ஆலோசனைய சொல்லாம இருக்கிறது தான் கர்த்தரை முன்னாடி வைக்கிறதுனுடைய அர்த்தம். சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க வேதத்துல அதுல ஒரு மனுஷனை பாத்தீங்க அப்படின்னா லோத்து. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த தேசத்தை நான் என்ன பண்ண போறேன்? அழிக்க போறேன். அப்போ இந்த தேசத்தை ஆண்டவர் அழிக்க போகும்போது அவனிடத்துல எதுக்காக வரார் அப்படின்னு சொன்னா, இந்த தேசத்தை நான் அழிக்க போறேன், ஆனா உன்னை மட்டும் நான் என்ன பண்ண போறேன்? உன்னை காப்பாற்ற போறேன். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல லோத்துவை காப்பாற்றுறதற்காக தான் தூதர்களை அனுப்பி வெளியே கொண்டு போய் விடுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடிப்போ, இந்த சமபூமி எங்கும் பின்னிட்டு பாராதே. உடனே லோத்து என்ன சொல்றாரு? அப்படி அல்ல ஆண்டவரே, அந்த மலைக்கு போகிறதற்கு என்னால முடியாது. ஏன் முடியாதுன்னா, அதுக்கு முன்னாடி தீங்கு என்ன தொடரும். ஆண்டவர் எதுக்கு இந்த பட்டணத்துல அவனை தந்திக்க வந்தாரு? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய நோக்கம் லோத்தை காப்பாத்துறதுக்கு. இப்ப ஆண்டவர் எவ்வளவு தூரம் போக சொல்றாரு? மலைக்கு ஓடி போன்றாரு. இப்போ இவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் மலைக்கு ஓடி போறதுக்கு முன்னாடி தீங்கு என்ன துக்கப்படுத்திடும், அதனால என்ன பக்கத்துல எங்கேயாவது. நல்லா கவனிங்க, இங்க உயிரை காப்பாத்தணும்னு நினைச்ச ஆண்டவர் அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி இந்த மனுஷன் இந்த மகன் போகிறதுக்குள்ளேயே இந்த அக்னி அவனை பட்சித்துரும் அப்படின்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? கேட்கல, தெரியுமா தெரியாதா? அப்படின்னா ஆண்டவர் இங்கே அவனை கண்டுக்காம விட்டுற வேண்டியதானே, இங்கே செத்துற வேண்டியதானே, இங்கே கொன்ற வேண்டியதானே. அப்ப கர்த்தருக்கு தெரியும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, போ அப்படின்றாரு. போன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல
அங்க வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நம்முடைய விருப்பத்தையோ நம்முடைய இஷ்டத்தையோ நம்முடைய ஆசையோ நம்ம அங்க சொல்றதுக்கு என்ன இல்லை அப்படின்னா, ஒரு காரியத்தை சொன்னாரா, நீங்க ஆண்டவரை முன்னாடி வச்சிருக்கிறீங்கன்னதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்க திருமண வாழ்க்கையில ஆண்டவரை முன்னாடி வச்சிருக்கீங்களா? உங்க எதிர்கால வாழ்க்கையில முன்னாடி வச்சிருக்கீங்களா? இப்ப செய்ய போற ஒரு காரியத்துல முன்னாடி வச்சிருக்கீங்களா? முன்னாடி வைக்கும் போது அதுல உங்களுக்கு போக வேண்டிய வழி தெரியாத போது நான் என்ன நம்புறேன்னா, நீங்க நடத்துங்க ஆண்டவரே, என்னுடைய ஆசை என்னுடைய விருப்பம் எதுவுமே இல்லை. அதுக்கான திட்டம் போடுறது தவறல்ல, அதற்கான முயற்சி எடுக்கிறது தவறல்ல. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வலுக்கட்டாயமா. இப்போ ஆண்டவரத்துல வந்து இந்த மனுஷன் வந்து கேட்கிறான், எனக்கு அங்க போறதுக்கு முடியாது, என்ன பக்கத்துல அனுப்புங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் செஞ்சாரா இல்லையா? செஞ்சாரா? அவனுடைய விருப்பத்தை ஆண்டவர் எஸ்ன்னு சொன்னாரா? அவன் வந்து வலுக்கட்டாயமா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவனுடைய உயிரை அவனால காப்பாத்திக்க முடிஞ்சான்னு கேட்டா, உண்மையிலே சொல்றேன், தன்னுடைய மனைவியினுடைய உயிரையும் காப்பாற்ற முடியல, தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் அவனால காப்பாற்ற முடியல. இந்த ஜெபத்துல இருக்கிறவர்கள் ஒன்று ரொம்ப நல்லா நினைச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவரை முன்னாடி வைக்கிறதுன்றது அடையாளம் என்ன அப்படின்னா, உங்க விருப்பம் உங்க ஆசைய ஆண்டவரிடத்துல நீங்க ஒரு நாள் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம பிள்ளைகளா இருக்கிறதுனால இது எனக்கு பிடிக்குது ஆண்டவரே, ஆனா எனக்கு பிடிக்குது அப்படின்றதற்காக நீங்க எனக்கு தர வேண்டாம். ஒண்ணு பண்ணுங்க ஆண்டவரே, நீ உங்களுக்கு சித்தமா இருந்தா அதை எனக்கு சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறீங்களா? நான் வந்து ஒரு நாள் வந்து இந்த சிறுவர்கள் கொண்டாட்டத்துக்கு இந்த ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு. அப்போ அந்த பிரதர் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் அந்த அந்த ஐஸ்கிரீமை கொண்டு வச்சாச்சு. அப்போ வந்து நான் வந்து 2-3 பேருக்கு வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சர்வ் பண்ணுறேன். ஐஸ்கிரீம்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. உடனே ஐஸ்கிரீம் வந்துருக்குன்னு சொன்ன உடனே இவங்க 2 பேரும் குதிக்கிறானு, ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்னுட்டு அவன் ஒரு கப்பை தூக்கிட்டு வந்துட்டான். உடனே அந்த ஒரு ஸ்பூனை எடுத்து போட்டு கப்பில் ஐஸ்கிரீமை போட்டு நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இவ்வளோதானா அப்படின்னு கேட்டேன். இப்போதைக்கு இவ்வளோதான், சாப்பிடு அப்படின்னு. சாப்பிட்டு முடிச்ச உடனேயே ஒரு டம்ளர் சுடு தண்ணி அதை வந்து சூடு பண்ணி, இதப்பா கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையோட அந்த சுடு தண்ணி குடிக்கிறேன். ஓகே, சரியா போச்சு. மிச்சம் 2 நாள் தாண்டி இருக்குது, நான் மறந்துட்டேன். இவங்க எங்கிட்ட பர்மிஷனே கேட்கல, அதான் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுத்தாங்க. சில பிள்ளைங்க அப்படிதான், பர்மிஷன் கேட்க மாட்டாங்க, ஆனால் என்ன கொடுத்துருவாங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துரு. அப்படின்னா, டாடி ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ்கிரீம் இருக்குது, நாங்கள் எடுக்கட்டான்னு கேட்கல, எடுத்து சாப்பிட்டுக்கிறோம். நான் வந்து எழுதிட்டே இருந்தேன், நானும் ஒன்றும் யோசிக்கல, நான் விட்டுட்டேன். இவங்க எடுத்து நம்ம எடுக்கும்போது அளவாக எடுப்போம், அவங்க எடுத்தால் அளவாக எடுப்பாங்க. எடுத்து சராமரியாக போட்டு அதை ஃபுல்லாக காலி பண்ணுற அளவுக்கு எடுத்து போட்டுட்டு மொத்தத்தையும் சாப்பிட்டாங்க. இப்போ என்ன குடிக்கல, நம்ம கொடுத்தா ஐஸ்கிரீமும் கொடுப்போம், அதுக்கப்புறம் என்னவும் கொடுப்போம், தொண்டைக்குள்ள அது ஒதுக்கினா கொஞ்சம் சுடு தண்ணி கொடுத்துருவோம். இவனும் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ள போறான். அது உள்ள ரொம்ப இதா இருக்கும்ல, கூலா இருக்கும்ல, மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் மூத்தம் வந்து தொண்டை ரொம்ப பெயினா இருக்கு, பேசவே முடியல டாடி, தலை சுத்திரமா இருக்கு, தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, சளி பிடிச்ச மாதிரி இருக்குது, மூக்கு அடைச்ச மாதிரி இருக்குது. நான் உடனே கேட்டேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டேன். ஆமா, அதான் நேற்றுக்கு உங்கள்கிட்ட கேட்டு சாப்பிட்டேனே. என்னது இன்னொரு சொல்லு, இல்ல அதான் நேற்றுக்கு உங்கள்கிட்ட கேட்டு சாப்பிட்டேன். எங்க கேட்டு சாப்பிட்டேன், எடுத்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன், முடிச்சுட்டு சுடு தண்ணி குடிக்கல, அவ்வளோ அவ்வளோ கூலா இருக்கிறத எடுத்து வாயில போட்டேன். அப்புறம் எப்படிடா அது வந்து உனக்கு செட் ஆகும்? அப்போ இந்த விஷயத்திலேயே நம்ம பார்த்துக்குங்களேன், நம்ம நிறைய நேரத்தில் நம்ம செய்யற மிகப்பெரிய தவறு இது ஒண்ணுதான், நம்ம மிஸ்டேக் பண்றோம். ஸோ ஆண்டவரை முன்னாடி வச்சிருக்கிறதுனுடைய அடையாளம் வந்து நம்ம வந்து திட்டம் போட முடியாது. நாம் ஏதோ ஒரு டைம் நம்முடைய விருப்பத்தை வந்து ஆண்டவரே இந்த மாதிரி இருக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லலாமே தவிர, ஆனா இதுதான் வேணும், இதுதான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா சில நேரத்தில் உபவாசம் இருந்து நீங்க அழுது ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, ஆண்டவரே இது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் ஏதாவது தடையை கொடுத்து உங்களை தூக்கி எடுக்கலாமான்னு பாப்பாரு. ஆனா இல்ல, இதுதான் எனக்கு கம்பல்சரி வேணும் அப்படின்னு கேட்டா லோத்த மாதிரி தான் ஆண்டவர் சொல்லுவாரு, நீ என்ன பண்ணு, சரிப்பா உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிரு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு பூரணமான ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாது அப்படின்னா கொடுக்கவே கொடுக்காது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற தீர்மானம், சில திட்டங்கள் வந்து நம்முடைய பார்வைக்கு தூரமா தான் தெரியும், நம்முடைய பார்வைக்கு அதை அடைய மாட்டேன்னு தான் தெரியும்,
நம்முடைய பார்வையில பாதி வழியில நான் நின்றுவேன் தான் தெரியும். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, போன்னு வழியை ஓபன் பண்ற கர்த்தர் உங்களை முடிவு வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தி அதனுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்காம கர்த்தர் உங்களை விட்டு போகவே மாட்டாரு. தூரத்தை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அக்கிரமத்தை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இடையில நடக்கிற தோல்வியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. உங்க பலவீனத்தை பார்த்து நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. அழைச்சவர் நடத்துவார். ஆமென் சொல்லுவோம். சோ நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, அதான் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். என்ன சொல்லணும்? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சோ ஆண்டவரை எனக்கு எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க நம்பர் 1 முதலாவதாக ரொம்ப நல்லா கத்துக்குங்க. நீங்க என்ன சொல்லணும்னா, என் விருப்பத்தையும் என் ஆசையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதை நம்ம தெரியப்படுத்துறது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அது மாதிரி நம்முடைய விருப்பத்தையும் நம்முடைய ஆசையையும் ஆண்டவரிடத்துல சொல்றது தப்பு இல்லை. ஆனா அதுதான் நடக்கணும்னு சொல்றது ரொம்ப தப்பு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நல்லா புரியுதா இல்லையா? இப்ப ஒரு திருமணமாக போற ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு வைங்களேன், ஆண்டவரே எனக்கு வருகிற கணவனார் இப்படி இருக்கட்டும், என் மனைவி எனக்கு வர மனைவி இப்படிதான் இருக்கட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணி தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவரிடத்துல தெரியப்படுத்துகிறது தவறு இல்ல. எனக்கு இந்த மாதிரி விருப்பம் இருக்கு ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கு ஆண்டவரே, தாராளமா சொல்லலாம். ஆண்டவரும் கண்டிப்பா அதை நமக்கு செய்வார். உன்னுடைய பிள்ளை ஆண்டவர் சொல்றாரு, அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானோ தன்னுடைய தகப்பன், பொல்லாதவர்களாகிய நீங்களே அப்படி செய்யும் போது நான் உங்களுக்கு அப்படி செய்வேனான்னு தான் கேட்கிறாரு. கண்டிப்பா ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை கத்தர் அங்கீகரிக்கிறாரு. ஆனா நாம் விரும்பியதுதான் எனக்கு வேணும்னு நினைக்கிறது, பக்கத்துல கையை பிடிச்சிருங்க, அது தவறு. எனக்கு விரும்பியதுதான் வேணும், இதை விட்டு நான் மாற மாட்டேன், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் யோசித்தேன், நான் சொல்லிட்டேன், எனக்கு இது எவ்வளவு அவமானம், எனக்கு இது எவ்வளவு கஷ்டம், எப்படி என்ன சொந்தக்காரன் பேசுவாங்க, இல்லைன்னா என் நண்பர்கள் எப்படி சொல்லுவாங்க, அவ்வளவுதான், நான் விட போறதில்லை. ஆண்டவரே எப்படியாவது தாரும். இதுக்கு 21 நாள் உபவாசம் இருக்கணுமா, நான் இருந்துருவேன் ஆண்டவரே. 40 நாள் இருக்கணுமா, இருந்துருவேன். ஆனா எனக்கு இந்த பையனை தவிர வேற ஒருத்தரையும் என் மூஞ்சிக்கு முன்னாடி வரவே மாட்டேங்குது பாஸ்ட். ஆண்டவரே இந்த பொண்ணை தவிர இன்னொரு பொண்ணை நான் பார்க்கவே முடியாது ஆண்டவரே. நான் மனசுல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அவங்க பாட்டு பாடுற மாதிரியும் நான் கிட்டார் வாசிக்கிற மாதிரியும் என் மனசுல பிளான் பண்ணிட்டேன் ஆண்டவரே. நான் பிரசங்கம் பண்ற மாதிரியும் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரியும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் மாறவே மாட்டேன் அப்படின்றது நீங்க ஆண்டவரை முன்னாடி வைக்கிறதுனுடைய அர்த்தம். ஆனா நம்ம எல்லாரும் என்ன சொல்ல தெரியுமா, அப்படி வலுக்கட்டாயமா வாங்கிடுவாங்களா, வாங்கிட்டு ஒரு 5 வருஷம் தாண்டி திரும்பி ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுருப்பாங்க. நான் தான் ஜெபம் பண்ணி தானே கேட்டேன், நான் தான் ஜெபம் பண்ணி தானே சொன்னேன், நீங்க ஆண்டவரே. அப்போ இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். ஆனா நான் நம்புறேன், நீங்க கர்த்தர் சொன்ன பாதையில காலடி எடுத்து வைங்க. அது ஆரம்பத்துல தூரமா தான் தெரியும், ஆனா போக 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 உங்களை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தாங்கிறத நீங்க அழகா நீங்க பாப்பீங்க. ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற நிறைய வாசல்கள் இடுக்கமா தான் இருக்கும், அது வழி குறுகலா தான் இருக்கும். அதை பார்க்கும்போது இதுல நம்ம போய் சேர்ந்துக்கிட மாட்டோம் தான் தோணும், நான் எப்படியா அது எப்படி அப்படின்னு தான் தோணும். ஆனா அதுல பெரிய வெற்றி இருக்கிறது. ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ அப்படின்றாரு. பாருங்க, ஒன்ன கூட எதிர்பார்க்காம அப்படியே இறங்கி போறாரு பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, நீ கால் மிதிக்கிற எல்லா தேசத்தையும் நான் உனக்கு தருவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்மிடத்துல அவரை முன்னாடி வைக்கிறது அப்படின்னு எதை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னா, அப்போ நம்ம விருப்பங்களுக்காக நம்முடைய ஆசைகளுக்காக நம்ம இதுதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்டப்பானா அப்படி இருக்கிறத ஆண்டவர் என்ன பண்ணல அப்படின்னா, சில நேரங்களில் விரும்புறது இல்லை. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இது ஒண்ணு இருக்குது. இது என்ன அப்படின்னா, அப்ப ஆண்டவர் தானே சொல்லியிருக்கிறாரு, இப்படி பண்ணு, இத நீ வலுக்கட்டாயமா ஜெபம் பண்ணி நீ பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது என்ன அப்படின்னு கேட்டா, அது என்ன அப்படின்னா இன்னொரு அது இப்ப நம்ம குடும்பத்துல ஒரு சாபம் இருக்குது அப்படின்னா, அம்மா கணவன் இல்லாம இருக்காங்க, பிள்ளைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அது ஒரு சாபக்கட்டு. சோ அதை உடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம முழங்கால நின்று உடைக்கணும். அது நடக்கிற வரைக்கும் நம்ம விட முடியாது, அந்த பிசாசு போற வரைக்கும் நம்ம விடக்கூடாது, அந்த பலவீனம் போற வரைக்கும் நம்ம விடக்கூடாது. அப்படிப்பட்ட விஷயத்துல நம்ம நிக்கணும். அதை ஆண்டவர் விரும்புறாரு, நல்லா புரிஞ்சுக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை நின்று தான் நம்ம உடைக்கணும். அது என்னமோ கர்த்தருடைய சித்தத்தின்படி ஏலி மாதிரி சொல்லிட்டு கூடாது. ஏலி அப்படித்தானே சொல்லியிருப்பாரு, அவர் கர்த்தர், அவருக்கு விருப்பப்பட்டது படி அவரு செய்யட்டும். எந்த விஷயத்த சொல்லுவாரு, பிள்ளைகளை கொன்றுவோம், பிள்ளைங்க சாக போறாங்க அப்படின்ற செய்தி அவருடைய காதுக்கு வரும்போது ஏலி என்ன சொல்றாருன்னா, அவர் கர்த்தர்,
அவருக்கு பார்வைக்கு என்ன சொல்லணும் செய்யட்டும். நம்ம அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம தான் முன்னாடி நின்று திறப்புல நின்று வலுக்கட்டாயமா ஜெபம் பண்ணி, கணவனா ரட்சிக்கப்படலையா வலுக்கட்டாயமா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி ஆதாயப்படுத்த வேண்டியது உங்க வேலை. அதெல்லாம் விட்டுற முடியாது. அது அவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த விஷயம். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அடுத்த விஷயத்துல நம்ம தீவிரம் காமிக்கிறதா ஆண்டவர் விரும்புவாரு. ஆனா உலகத்துல இருக்கிற அந்த பிளெஸிங்ஸ், அந்த ஆசீர்வாதத்திற்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய விருப்பத்தையும் நம்முடைய ஆசையும் அவர் நிறைவேற்றுவார். அதுக்கு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கூட சொன்னா போதும். நமக்கு தேவைன்னும் போது அது கண்டிப்பா நடக்கும். அது கர்த்தர் செஞ்சிருவார். ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, எனக்கு இதுதான் வேணும்னு நீங்க வலுக்கட்டாயமா நின்னீங்கன்னா அதன் மூலமாய் வருகிற பாரத்தை யார் தான் சுமந்துக்கணும் அப்படின்னு சொன்ன நீங்க தான் சுமந்துக்கணும். அதுக்கு நம்ம 1000 காரணம் சொல்லுவோம். நிறைய பேர் இந்த காரியம் உனக்கு ஏன் வேணும் அப்படின்றதுக்கு நம்முடைய முன்னாடி நிற்கிற 1000 பிளஸ் பாயிண்ட் சொல்லுவோம். 1000 இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அது ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா ஏன் அவங்க வேணுன்றதுக்கு 1000 நம்ம ரீசன் சொல்லுவோம். அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க, அவங்க நல்லா ஊழியம் செய்கிறவங்க, அவங்க நல்லா கொடுக்குறவங்க, அவங்க சர்ச்சில் பார்த்த முழங்கால், அந்த மாதிரி 1000 ரீசன் சொல்லுவோம். நமக்கு ஒரு பொருள், ஒரு விஷயம் நமக்கு வேணும்னு நினைச்சா நமக்கு எல்லாமே நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி என்னவா தெரியும்னா அதை பார்க்க ப்ளஸ்ஸாக தான் தெரியும். அதில் இருக்கிற மைனஸ் நமக்கு எதுக்குமே தெரியாது. ஆனா ஒண்ணு நினைச்சுங்க, ஒரு காரியத்தை அடைகிறதுக்கு முன்னாடி, வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி எந்த காரியம் உங்க கண்ணுக்கு முன்னாடி பிளஸ்ஸா தெரியுதோ அதே நேரத்துல அதனுடைய மைனஸும் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா கண்டிப்பா தெரியணும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல சித்தத்தின்படியே ஆக கடவுள். சோ நம்பர் 1 முதலாவதாக ஆண்டவரை முன்னாடி வைக்கிறதுனா என்ன சொல்லுங்க? ஆண்டவரை முன்னாடி வைக்கிறதுனா என்ன? நம்முடைய விருப்பத்தை எல்லாம் அடக்கி கொள்வது, நம்முடைய ஆசைகள் எல்லாம் அடக்கி கொள்வது தான் ஆண்டவரை முன்னாடி வைக்கிறதனுடைய அடையாளம். நம்பர் 2, ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை முன்னாடி வைக்கிறதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா ஏற்றுக்கொள்வது தான் ஆண்டவரை முன்னாடி வைக்கிறதனுடைய அடையாளம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என்ன பண்றது? அக்செப்ட் பண்றது, ஏத்துக்கிறது. இந்த ஏத்துக்கிற மனப்பான்மை அப்படின்னு சொல்றது நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இருக்கிற 90% பெரிய பெரிய பிரச்சனைகளை இந்த ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது அப்படியே மழுங்கடிச்சிடும். ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில இந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்கிற அந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். ஒரு கணவனை எப்படி இருந்தாலும் ஒரு மனைவி எப்படி இருந்தாலும் என்றால் அவர்கள் விபச்சார முகாந்தரத்தினாலே ஒழிய அந்த விஷயம் இல்லாம ஒரு கணவனார் இருக்கும்போது அவரை ஏற்றுக்கணும். சிலருக்கு கற்பா இருக்கவங்கள ஏத்துக்க முடியாது, குள்ளமா இருக்கிறவங்கள ஏத்துக்க முடியாது, வாய் கோணையா இருக்கிறவங்கள ஏத்துக்க முடியாது. இது எப்ப தெரியுமா? கல்யாணமாகி 10 வருஷம் தாண்டினதுக்கு அப்புறம் ஏத்துக்க முடியாம போயிருது. 5 ஆண்டுகள் தாண்டி ஏத்துக்க முடியாம போயிருது. இவங்க கொஞ்சம் அழகான உடனே ஏத்துக்க முடியாம போயிருது, அவங்க கொஞ்சம் அசிங்கமான உடனே ஏத்துக்க முடியாம போயிருது. நான் சொல்றேன், இது பிசாசுக்கு உரியது, பிசாசுக்கு உரியது. வெளி அட்ராக்ஷனை பார்த்து ஒரு கணவன் மனைவி ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைமை உங்களுக்கு இல்லை அப்படின்னா நான் நம்புறேன் நீங்க பாவத்திற்கு போகிறதற்கு துணிகரமா காலடித்து எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். எனக்கு என் ஹஸ்பண்டை பார்த்தாலே பிடிக்கல, எனக்கு என் மனைவியை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னா அவர் பார்க்க போடுறாரு எனக்கு பிடிக்கல, அவர் தண்ணி அடிக்கிறாரு எனக்கு பிடிக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓகே, இல்ல பிரதர் அது செய்யக்கூடாது, பிரதர் இல்ல சிஸ்டர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, மூக்க பாரு, கண்ணை பாரு, அவர் நடைய பாரு, அவர் தொப்பைய பாரு அப்படின்னு பிடிக்கல அப்படின்னு வந்துச்சுன்னா நான் சொல்றேன் நீங்க இச்சைக்கு உடன்பட்டுட்டீங்க. அப்போ உங்களுக்கு இல்ல என்னோ அட்ராக்ஷன்ஸ் மாறுது, வேற அட்ராக்ஷன்ஸ் மாறுது. ஒரு கணவனை ஒரு மனைவியை பிசிக்கலா அப்படின்னா உடம்பு ரீதியா பிடிக்காத ஒரு கணவன் தவறான உறவுக்கு காலடி எடுத்து வைக்கிறார், அந்த மனைவி தவறான உறவுக்கு காலடி எடுத்து வைக்கிறார். எந்த நல்ல உறவுல இருக்கிற கணவன் மனைவியும் தன்னுடைய மனைவியோ தன்னுடைய கணவனாரையோ அட்ராக்ஷனை பார்த்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா கண்டிப்பா நேசிக்க மாட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உண்மையில அப்படி பண்ண முடியாது. இல்ல உங்களை கரெக்ட் பண்றது தவறல்ல, இப்படி பண்ணு, இப்படி தலை சீவு, இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கோ, இது உனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றது உங்க மேல பாசம் வச்சு. இது அதையும் தப்பா எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படின்னா நான் பண்றது பிடிக்கல, அவங்க பண்றது உனக்கு பிடிக்குதா அப்படின்னு. சிலர் சில ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, அந்த அம்மா தலை சீவுறது சூப்பரா இருக்கு, அந்த மாதிரி சீவலாம் இல்லை அப்படின்னு. அப்படின்னா அப்ப நான் தலை சீவுறது உனக்கு பிடிக்கல, அந்த அம்மா தலை சீவுறது தான் உனக்கு பிடிக்குது இல்ல அப்படின்னு உடனே தப்பா நினைச்சு வந்துடக்கூடாது. இல்லம்மா அந்த அம்மா தலை சீவுற அந்த ஸ்டைல் நல்லா இருக்குது, அது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஆண்கள் வாயை திறந்து சிலர் சொல்ல மாட்டாங்க. அந்த அம்மா மாதிரி தலை சீவன் தான் சொல்லுவாங்களே தவிர இவ்வளவு விளக்கமா பேச மாட்டாங்க. உடனே நீங்களாகவே ஒரு தப்பு கணக்கு போட்டு அப்பா அந்த அம்மா அப்படின்னு நின்றக்கூடாது. புரியுதுல்ல?
அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது அந்த ஞானமெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு கர்த்தர் தான் தரணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது ஆண்டவரை முன்னாடி வைக்கிறதுனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, எனக்கு கஷ்டமாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆண்டவரே, என்னுடைய கண்ணுக்கு அது பெரிய பாரமாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு பிடிக்காததா இருந்தால் கூட பரவாயில்ல ஆண்டவரே, நீங்கள் இந்த பாதையில் தான் என்னை நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒப்பு கொடுக்குறேன். ஐ எம் ரெடி, நான் ரெடி. அதுக்கு பேர் தான் என்னன்னா, கர்த்தரை நான் எனக்கு எப்பொழுதும் எனக்கு முன்பாகவே வைத்திருக்கேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை ஆண்டவர் உங்களை அந்த பாதையில தான் உங்களை நடத்தலாம். எனக்கு சுத்தமா பிடிக்கல பாஸ்டர், எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை, என்னுடைய கற்பனை வேற மாதிரி, என்னுடைய எண்ணம் வேற மாதிரி, நான் என் மனசுல டிசைன் பண்ணது வேற வித்தியாசமா நான் டிசைன் பண்ணிட்டேன். ஆனா ஆண்டவர் வந்து இதை எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் எப்படி பாஸ்டர் எடுத்துக்க முடியும், நான் எப்படி எடுத்துக்க முடியும், என்னால எடுத்துக்கவே முடியல அப்படின்னு யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை தடுமாறி கொண்டிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இன்னைக்கு கர்த்தர் சொல்ற அந்த காரியத்தை நீங்க கர்த்தருக்காக எடுத்துக்கீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய மகிமையை வருங்காலத்துல உங்க கண்கள் ரொம்ப வெற்றியாக பார்க்க போறீங்க. அது உங்க கண்ணுக்கு இப்ப அசிங்கமா தெரிந்தாலும் ஒரு நாள் அதுதான் அழகு, அதுதான் உங்க எதிர்காலம். அதுல ஒரு நாள் நீங்க தோற்று போகவே மாட்டீர்கள். ஹல்லேலூயா. சோ எல்லாருமே இந்த உபவாச ஜெபத்துல ஆண்டவரிடத்துல நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு தாங்க. ஆமே, எது வேணும் எனக்கு சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை சொல்லுங்க. ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு தாரும் ஆண்டவரே. காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீரு காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீரு காரியங்கள் வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார் இயேசு, என் சார்பில் செயலாற்றுவார். ஓ ஹல்லேலூயா. என் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. சொல்லுவோம், காரியங்கள் வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். பாடுவோம், காரியங்கள் வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்று. காத்திரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீர் காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்திரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீர் காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார் இயேசு, என் சார்பில் செயலாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அப்படின்றது வந்து உங்களை எப்படி வைக்கும் அப்படின்னா, ரொம்ப ஹெல்த்தியா வைக்கும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? யோசேப்பை குறித்து வேதம் சொல்லும் போது சொல்லுகிறது, ஆனா அப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலை அனுபவமோ இல்லை என்றால் ராஜாவுடைய கைக்கு கீழே அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில வரும் அப்படின்னு அவனுடைய கனவுல கூட என்ன இல்லை. அவன் கனவுல என்ன கண்டான்? அவன் கனவுல அவன் பார்த்தது என்ன தெரியுமா? எல்லாருடைய அரிக்கட்டும் தன்னை வணங்கி நிக்குது, அவனுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிக்குது. அவனுக்கு வந்த தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? நீ நிக்கிற எல்லா நட்சத்திரங்களும் ஒண்ணு. இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு வந்த தீர்க்க தரிசனம் எல்லாரை விட நீங்க பெருசா இருக்கிற மாதிரி, உங்களுக்கு வந்த சொப்பனம் எல்லாரை விட நீங்க பெருசா இருக்கிற மாதிரி. ஆனா ஆண்டவர் உங்களை நடத்துறது வந்து அப்படி இல்லை, அப்படி இல்லை. அவனுக்கு ஆண்டவர் காமிச்ச சொப்பனத்திற்கும் அவனுக்கு ஆண்டவர் காமிச்ச தீர்க்க தரிசனத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒரு சம்பந்தமே இல்லை, ஒரு சம்பந்தமே இல்லை. ஆனா அவனுடைய வாழ்க்கை வந்து இப்ப விற்கப்படுகிறது. அப்படி நினைக்கவே இல்லை, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும், இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன குழியில போடுவாங்க, என்ன வித்து போடுவாங்க அப்படின்னு அவன் நினைக்கவே இல்லை. ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனா வேதம் சொல்லுது, அந்த சூழ்நிலைய முழு மனப்பூர்வமா அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா,
அக்செப்ட் பண்ணிட்டான், அவன் ஏற்றுக்கொண்டான். ஓகே ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல. இத்தனைக்கும் அவனுடைய வீட்டில் அவன் இருக்கும்போது எப்படி இருந்தான் அப்படின்னா ராஜ வாழ்க்கை. அவனுக்கு ராஜ வாழ்க்கை. அவங்க அப்பா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாரோ இல்லையோ அவனுக்கு கொடுத்துருவாரு. எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரோ இல்லையோ அவனுக்கு பலவரம் வாங்கி கொடுத்துருவாரு. அவனுடைய வீட்டில் யாரு ஸ்பெஷல்? எல்லாரை விட ஸ்பெஷலா நினைக்கப்பட்டவர் அந்த தேவனுடைய பிள்ளை. ஆனா இப்போ அவன் ஸ்பெஷலா? இப்ப யார் தெரியுமா? எல்லாரும் டேய் என்னடா உனக்கு அம்மா இல்லையா, உனக்கு அப்பா இல்லையா, இந்த இடத்துல உன்னை வித்து போட்டாங்களா, நீ ஒரு அனாதையா? அனாதை மாதிரி இருக்கும்போது கூட அவன் என்ன பண்ணான் அப்படின்னா இந்த சூழ்நிலையை நான் என்ன பண்றேன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே பரவாயில்ல, நான் வேலை செய்யறேன், நான் பாத்திரம் கழுவுறேங்கய்யா, நான் பாத்ரூம் கிளீன் பண்றேன்யா, நான் கிச்சன் கிளீன் பண்றேன்யா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கய்யா. அதை ஏத்துக்கிட்ட மனப்போக்கம் அவனுக்கு இருந்ததுனால அவன் சிக்காகவே இல்லை. அந்த இடத்துல ஆண்டவர் அந்த இடத்துல மறுதளிக்கவே இல்லை. ஏத்துக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்க சிக்காகிறது மட்டும் இல்லை, ஆண்டவரை நீங்க தூசிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்க மனப்பூர்வமா அதை நீங்க செய்யவே முடியாது. நமக்கு ரொம்ப தேவை என்ன அப்படின்னா ஏத்துக்கணும், அந்த சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணிக்கணும். ரைட்டு, பரவாயில்ல பரவாயில்ல, ஆண்டவர் சீக்கிரமா என்ன உயர்த்துவார், என்னை சீக்கிரமா மேன்மைப்படுத்துவார், இந்த சூழ்நிலை எனக்கு மாறும், இது எனக்கு நிரந்தரமானது அல்ல, நான் ஏத்துக்கிறேன் நான் ஏத்துக்கிறேன் நான் ஏத்துக்கிறேன். கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய சர்ச்சில் ஒரு ஷூட்டிங் நடந்துருச்சு, ஒரு சாங் ஷூட்டிங். அதில் ஒரு 2 லைன் நானும் பாஸ்டமோ அதில் பாடணும். அப்போது அந்த பாட்டு அவருக்கு எங்கே எழுதினார் அப்படின்னா ஜெயிலில் இருக்கும்போது அவர் எழுதினார். அந்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்கள் அந்த வாலிப சகோதரன் ஜெயிலில் இருந்தார். ஒரு செய்யாத ஒரு தவறுக்காக ஜெயிலில் அவரை போட்டு குண்டாஸ் அவர் மேலே போட்டு கிட்டத்தட்ட 9 மாதம் பக்கத்தில் அவர் ஜெயிலில் இருந்தார். அப்போ அந்த ஜெயிலில் இருக்கும்போது அவர் சொன்னாராம், ஆண்டவரே நான் திரும்ப வளர்றதற்கு ஒரு வழியுமே இல்லையா, எனக்கு எந்த வழியுமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஜெபம் பண்ணிட்டு இருக்க 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 அவருடைய மனசுல ஒரு பெரிய சமாதானம் வந்துச்சாமா. அப்பதான் அவர் எழுதினாராமா, வழியை காண்கிறேன் நல்ல வாழ்வை காண்கிறேன் அப்படின்னு எழுதினார் அந்த பாட்டு. அந்த பாட்டை அப்படிதான் நினைச்சேன். அப்போ நான் நம்புறேன் அந்த சிறைச்சாலையில் அவர் இன்னும் ரொம்ப அழகா சொன்னாரு. அங்க இருக்கிற ஒரு சிலர் அவரை உட்கார வச்சு அவருக்கு நல்லெண்ணெய், தீபாவளி அன்னைக்கு நல்லெண்ணெய் தலையில ஊற்றி குளிப்பாட்டி அவருக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டாங்களாம். ஃபாதர் ஃபாதர் ஃபாதர்னு பின்னாடியே 2 பேர் வருவாங்களாம். அங்க வெளியே இருந்து அவர் செய்ய வேண்டிய ஊழியத்தை எங்க போய் செஞ்சாரு? இங்க மனைவி பிள்ளைங்க எல்லாருமே இங்க இங்க இருக்காங்க. அவர் இங்க ரொம்ப வசதியாக வாழ்ந்தவர். அவருக்கு ஒரு காருக்கு 2 கார் இருக்குது, அவருக்கு ஒரு ஆபீஸுக்கு 2 ஆபீஸ், அவங்க ஆபீஸ்லேயே 5 பேர் வேலைக்கு இருக்கிறாங்க. அவர் அந்த வேலையில அவர் மிகப்பெரிய மனுஷன். அவர் ரொம்ப வசதியா இருந்தவர். சிறைச்சாலையில போய் உட்கார்ந்து நிறைய பாட்டு எழுதி அங்க நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள ஆயத்தப்படுத்தி, அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா அதுக்கு மனசுல என்ன இருந்துச்சு அப்படின்னா ஏற்று. நம்ம சர்ச்சிலையும் அப்படிதான் ஒரு தகப்பனார் அந்த பொய் வழக்குனால சிறைச்சாலை போக வேண்டிய சூழ்நிலை. எப்படி இந்த ரொம்ப ஏஜ் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு. ஆனா நான் என்ன திரும்பி வரும்போது வெற்றியாக வந்தாங்க. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா அந்த சூழ்நிலையை என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்கல. எல்லாருமே இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்னை நீ அனுப்புற எல்லா பாதைகளையும் எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் எனக்கு வந்துச்சுன்னா நான் சொல்றேன், நீங்க தான் ஜெயிக்க போறவங்க, நீங்க தான் வெற்றி அடைய போறவங்க. உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு வெற்றி இருக்கிறது. சோர்ந்து போகவே வேண்டாம். இந்த பாடுகளுடைய முடிவில் ஒரு பெரிய பரமனுடைய அன்பை நீங்கள் உணர்வீர்கள், வெற்றியை நீங்கள் உணர்வீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கடினம் தான். பக்கத்தில் இருக்கிற ஒரு 6-7 பேர் உங்களை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. நீ அடிபணிஞ்சு போற அப்படின்னுவாங்க, நீ இறங்கி போற அப்படின்னுவாங்க, சொல்லுவாங்க நீ ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வேணும்னாலும் பேசுவாங்க. ஆனா ஆண்டவரை நீங்க முன்னாடி வைக்கிறதுனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளை எந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போனாலும் அந்த சூழ்நிலை என்ன பண்ணணும்னா அக்செப்ட் பண்ணி கர்த்தரிடத்துல சொல்லணும், ஆண்டவரை இந்த சூழ்நிலையை கடக்கிறதற்கு எனக்கு பலன் தாரும், இந்த சூழ்நிலையை ஜெயிக்கிறதற்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை எனக்கு 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 தாண்டதற்கு பலன் தாரு. அது மட்டும் தான் கேட்கணுமே தவிர வேற ஒரு செகண்ட் தாட் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா வந்துடவே கூடாது. அதுல ஆண்டவர் உட்கார வைப்பாரு. நீ இங்க இரு, நீங்க இங்க இருந்து கத்துக்கோ, இதெல்லாம் கத்துக்கணும். பிடிச்ச பாதையை ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுக்கறத விட நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பாதை தான் கொடுப்பாரு? சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. பிடிச்ச என்ன இந்த மாதிரி கேட்டதே இல்லை, பிடிச்சதுதான் கிடைக்கும்னு நினைச்சேன். சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா,
நமக்கு பிடிச்சதை ஃபர்ஸ்ட் தர மாட்டாரு. நம்ம பிடிக்காததை கொடுக்கும்போது நீங்க கொடுத்தது நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எட்டாத உயரத்தை கத்தர் கொண்டு போய் நிறுத்துவார் அவர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களாப்பா? நான் ஏத்துக்கிறேன், நான் ஏத்துக்கிறேன். இந்த சூழ்நிலையை ஒரு நாள் உங்க பாக்கெட்ல நிறைய பணம் இருந்து பிரதர், இன்னைக்கு உங்க பாக்கெட்ல பணம் இல்லை. பணம் இருக்கும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. இந்த பாதையை கர்த்தர் தான் நடத்தினார் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு பணம் இல்லாத போது இயேசு என்னை விட்டு போயிட்டாரு, பிசாசு தான் என்ன நடத்துறாருன்னு சொல்லாதீங்க. அதுவும் இயேசு தான் நடத்தினாரு, இது இயேசு தான் நடத்துவார். உங்க பாக்கெட்ல பணமே இல்லைன்னாலும் உங்களுக்கு ஒரு குறையும் இல்லைல்ல, குறைய கர்த்தர் வைக்கவே இல்லை. அதனால ஒரு நாள் அம்மா மாறு உங்களை வந்து தங்கம் தங்கம்ன்ற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு நிறைய கடினமான பாதையை கடந்து வரலாம். ஆனா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் ஏத்துக்கிறேன், நான் ஏத்துக்கிறேன், ஆண்டவரே நான் ஏத்துக்கிறேன், ஆண்டவரே நான் ஏத்துக்கிறேன், ஆண்டவரே நான் ஏத்துக்கிறேன். ஹல்லேலூயா. கைகள் அப்படியே மேல உயர்த்தி நான் ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே. ஓ நான் ஏற்றுக்கொள்றேன். நீர் தந்தது எது இருந்தாலும் அது நல்லா தான் இருக்கும் ஆண்டவரே. நீர் தந்தது எதுவா இருந்தாலும் அது நல்லா தான் இருக்கும் ஆண்டவரே. நீர் தந்தது எதுவா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உண்மைதானே? டி நன்றி அப்பா. சொல்லுங்க அப்பா பக்கத்துல, எல்லாமே மேலானது உங்க பேரன்பு. ஹல்லேலூயா. உங்க அன்பு மேலானது. அது ஒரு நாளும் எங்க வாழ்க்கையில குறையவே குறையாதுல்ல. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. கரங்கள் எல்லாரும் தட்டி, மேலானது உங்க பேரன்பு, மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. பாடுவோம். மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும், உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. சொல்லு. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஆறும் சுவை உணவு உண்பதுவோ திருப்தி அடைகிறே. ஆறும் சுவை உணவு உண்பதுவோ திருப்தி அடைகிறே. தினமும் துதிக்கிறே, தினமும் துதிக்கிறே. இப்ப சொல்லுவோம். நீதானே என் துணையானே, உன் நிழலில் களி கூறுவே. நீதானே என் துணையானே, உன் நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. சொல்லு. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா, உம் வலக்கரம் தாங்குதையா, உம் வலக்கரம் தாங்குதையா. சேர்ந்த ஆனந்த ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ். அரும் சுவை உணவு, அரும் சுவை உணவு உண்பதுவோ திருப்தி. அரும் சுவை உணவு உண்பதுவோ திருப்தி அடைகிறே. தினமும் மகிழ்கிறே, தினமும் மகிழ்கிறே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இங்க நிறைய பேர் நம்ம இருக்கிறோம் இந்த சத்தத்தை கேட்டுட்டு. என்னன்னா, ஆண்டவரை அனுமதிச்ச பாதையை என்ன பண்ணிட்டோம்? ஏற்றுக்கொண்டீங்களா இல்லையா? ஏற்றுக்கொண்டுட்டோம். உதாரணத்துக்கு சொல்றேனே, நீங்க வந்து காலேஜ் படிச்சவங்கன்னு வைங்களேன். காலேஜ் படிக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய கற்பனை இருந்திருக்கும். உங்க கல்யாணம் இப்படி நடக்கணும், உங்களுக்கு வர்ற மாப்பிள்ளை, உங்களுக்கு வர பொண்ணு இப்படி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணிட்டீங்க. ஆனா உங்களுக்கு ஏருக்கு மாறா உங்களுக்கு மூக்கு நீளமா இருக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா இப்ப சைனா மூக்கு மாதிரி ஒரு மூக்கு வந்துச்சுன்னு வைங்களேன்.
சரியா? நீங்க வந்து ரொம்ப ஹைட்டா அப்படியே ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிற மாதிரி நினைச்சீங்க. நீ ஒரு குள்ளி பேட்டா மாதிரி அப்படி அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன். நீங்க என்ன பண்ணீங்க? கேட்கல. எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஓகே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நான் ஓகே ஏத்துக்கிட்டாச்சு. ஆனா முழுமையான சந்தோஷம் இல்ல. நம்ம வந்து அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னோ இல்ல இவர் நமக்கு வேண்டாம் இவங்க நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. நம்ம ஏத்துக்கிட்டோம். ஆனா என்னன்னா அந்த ஃபுல்ஃபில்லான சந்தோஷம் இல்லை. ஆனா உண்மையான ஏத்துக்கிறது அப்படின்றது வந்து அதுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா சந்தோஷம் இருக்கணும். அது உங்க வேலையா இருக்கலாம், உங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், கர்த்தர் இப்பொழுது உங்களை கொண்டு போகிற பாதையா இருக்கலாம். ஆண்டவரே நான் ஏத்துக்கிறேன் பாஸ்டர், நான் ஏத்துக்கிட்டதுனால தான் பாஸ்டர் அந்த இடத்துல பொறுமையா இருக்கிறேன், ஏத்துக்கிட்டதுனால தான் பாஸ்டர் நான் இப்படி இருக்கிறேன், இல்லைன்னா நான் என்னைக்கோ விட்டுட்டு போயிருப்பேன் பாஸ்டர், என்னைக்கோ தூக்கி போட்டு போயிருப்பேன். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிஸ்டர் பிரதர், நீங்க ஏத்துக்கிட்டீங்க, ஆனா நீங்க சந்தோஷமா இல்லையே. நீங்க சந்தோஷமா இல்லைனாலே நீங்க பாதி என்ன பண்ணலன்னு அர்த்தம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற பாதையில நீங்க சந்தோஷமா இல்ல அப்படின்னா நீங்க இன்னும் மனப்பூர்வமா ஏத்துக்கலன்னு அர்த்தம்னு சொல்லுங்க. புரியுதுல உங்களுக்கு? அவர் நமக்கு வரும் அவர் வந்து பாவம் செய்யாதவரா இருந்தோம், நமக்காக அவர் பாவத்தை எப்படி ஏத்துக்கிட்டார் அப்படின்னா சந்தோஷமா ஏத்துக்கிட்டாராம், மகிழ்ச்சியா ஏத்துக்கிட்டாராம். அப்போ ஏத்துக்கிறது, உண்மையான ஏற்றுக்கொள்ளுதல் என்கிறது என்ன அப்படின்னா துக்கத்தோட அல்ல. எப்படி ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னா சந்தோஷமா இருக்கணும். அந்த சிறைச்சாலையில சந்தோஷமா இருக்கணும், அந்த சூழ்நிலையில சந்தோஷமா இருக்கணும், அந்த அவமானத்துல சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவர் இப்பொழுது நடத்துகிற அந்த நெருக்கமான பாதையில எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களுக்கு இல்ல அப்படின்னா ஆண்டவரிடத்துல கேளுங்க, பாஸ்டர் நீங்க சொல்ற மாதிரி நான் ஏத்துக்கிட்டேன் ஆண்டவரே, ஆனா எனக்கு சந்தோஷமே இல்லை. எங்க அம்மா இப்படி பண்ணிட்டாங்களே, எங்க அப்பா இப்படி பண்ணிட்டாங்களே, எங்க மேனேஜர் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு எரிச்சல் உங்களுக்குள்ள இருக்குமே. ஆனால் இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்ற நீ ஏத்துக்கணும். அப்போ கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்றதுக்கு இரண்டாவது அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளுதல் தான் ஒரு மிகப்பெரிய அடையாளம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கையை அப்படியே மேல உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும், நான் சந்தோஷத்தோட கூட சொல்லுங்க, நான் சந்தோஷத்தோடு கூட நான் சந்தோஷமா உம்மிடத்துல ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே. நீங்க எனக்கு அனுமதிச்ச இந்த பாதை, நீங்க அனுமதிச்ச இந்த சூழ்நிலைய சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் முழு இருதயத்தோட நான் ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே, நான் முழு இருதயத்தோடு கூட நான் ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, நான் ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்றேன். ஓ ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்றேன். எனக்கு கடினமானது ஆண்டவரே, ஆனா நான் முழு மனதோட சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஓ திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததினா, திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளில் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததினா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே இயேசு, ஹல்லேலூயா, இயேசு முழு பலத்தோடு நன்றி 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 இயேசு, நன்றி நன்றி. ஓ ஹல்லேலூயா. என் அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி. ஓ உன் அளவில்லா அன்பிற்காக சொல்லுவோம், இயேசுவே இயேசு, நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ இயேசுவே
இயேசுவே நன்றி நன்றி. உம்மளவில்லா அன்பிற்காக நன்றி. கையை உயர்த்தி சொல்லுவோம், நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. உம்மளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ஐயா. ஆமென். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், முன்னாடி வச்சிருக்கிறேன். அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடினால் நான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 முதலாவதாக நீங்க ஆண்டவரை முன்னாடி வச்சிருக்கிறதுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, முழு மனசோட ஆண்டவருக்கு அவருடைய வார்த்தைக்கு முழுசுமாய் கீழ்ப்படிந்து அப்படியே அர்ப்பணிச்சு. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே என்ன பண்றதுன்னா, ஆண்டவரை முன்னாடி வைக்கிறதுனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்ன, ஆண்டவரே நான் என்ன பண்றதுன்னா ஏற்றுக்கொள்வது. ஆண்டவரை நீங்க முன்னாடி வச்சுக்கிறதுனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா ஏற்றுக்கொள். எந்த பாதையை ஆண்டவரை அனுமதிச்சாலும் என்ன பண்றேன்னா நான் ஏத்துக்கிறேன்.